தேர்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வடசேரிப்பட்டி வர்சஸ் சுத்தியன்பட்டி. இந்த மேட்ச் 5 ஓவர் முதல் 2 ஓவர் மேட்ச் முடிஞ்சு. ஸோ கமிட்டி தான் வெளில கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ வர்றதுக்குள்ளே 2 ஓவர் முடிஞ்சு. 2 ஓவருக்கு 20. ஃபஸ்ட்டு பாலே சூப்பராக அடிச்சாருங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கிளாசிக்காக அடிச்சிருக்காரு கவர்ஸில். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன் பாஸ்ட் ஓடிருக்காங்க. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. பவுலர் செல்வக்கணபதி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருங்க. 1 2 பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காங்க. ஒரு ரன்னோட நோ சொல்லியிருக்காரு. ஆகாஷ் சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் சென்சிபிளாக தரையாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க. 2 ரன் ஓடிறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு. சூப்பரான ஸ்டாப். ஆனால் த்ரோ கரெக்டாக இருந்தால் விக்கெட் ஆகிருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வராங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி வந்திருந்தாலும் ஓட்டாங்க. 3வது ரன் ஓடியே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே வடசேரிப்பட்டி பாலோட. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. இதையும் 2 மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா. ஃபீல்டர் பாஸ்ட்டாக எடுத்து த்ரோவை அடிச்சாங்க. எக்ஸலன்ட் த்ரோவை சூப்பராக அடித்தார். அதன் காரணமாக இங்கே சிங்கிள். லாஸ்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். அகைன் ஒரு சிங்கிளோட 3வது ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி. 4th ஓவர் பட எங்கள் மாரியப்பன் பட்டம்பில் தான் போட்டு போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன். ரன். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. தெளிவாக பேட்டில் போட்டிருக்காங்க. சூப்பராக ஆடிருக்காரு. சுவிட்சுக்கு திரும்பி தேவையான ஒரு பவுண்ட்ரி இங்கே உமேஷ் பேட்டில் இருந்து ஆடிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அகைன் ஒரு பவுண்ட்ரிங்க. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும். பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. உமேஷ் பேட்டில் இருந்து சூப்பராக ஆடிருக்காரு. இதுக்கு முன்னாடி போட்ட பால் ஒரு வெடுப்பு இருக்குது. சுவிட்சு கிட்ட ஆனால் தெளிவாக பேட்டில் படலை அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ரொம்ப லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவான ஃபீல்ட் செட்டப் தெளிவாக நிற்க வச்சாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார் தாண்டி போகுதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. ஆகாஷ் பேட்டில் இருந்து சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக போய் ஆடிருக்காருங்க. நல்ல 6. ஒன் மோர் பால். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. கண்டிப்பாக வருத்தப்படுவார் பேட்ஸ்மேன். ஸோ போன பால் 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பாலாக டாட்டு. 4 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி அக்னி சிறகுகள். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக கடைசி ஒரு ஓவர் இந்த மேட்ச்சில் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். கீப்பருக்கு பின்னாடி இந்த பில்லை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அகைன் ஒரு ஃபுல் டாஸ் சிங்கிளாக மாதிரி இருக்குது பைஸில். செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தாங்க வந்துச்சு. டாட் பால் கொடுப்பாங்க. தேர்ட் ஒன் அகைன் டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. டெத் ஓவரில் இங்கே நல்லா போட்டுக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 3 பாலில் 1 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து பாலோட 4th ஒன் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு சந்துரு. 2 ரன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். இந்த பாலில் 2 ரன். 3வது ரன்னு கால் பண்ணிட்டாங்க. ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இது சேஃபாக ஓட்டாங்க. 3 ரன். கடைசி 2 பால் சுற்றிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா தெளிவாக ஃபீல்டர் பாலுக்கு போய் முன்னாடி நின்னாருங்க. நல்லா டேக்கன் ரெஸ்பான்ஸில் மேட்சை எடுத்துகிட்டு போனால் உமேஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. சொல்லலாம் லாஸ்ட் 1 மோர் பால். நியூ பேட்ஸ்மேன் தெரிவிச்சு போயிருக்கு. பிகின் த ஸ்டம்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணாருங்க. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர். இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்சா ஃபீல்டர். சிங்கிளோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. இன்னிங்ஸ் முடிவில் 52 அடிச்சிருக்காங்க. 53 டார்கெட் ஃபார் சுத்தேன்பட்டி. அப்படிமே சொன்னால் எங்கள் சைக்கிளில் குமரேசன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் குணால் பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக 3 வைடு காரணமாக ஒரு லோ ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு. ஆகாஷ் இருக்கார் ஃபீல்டர். நல்லா சாப்பிடுங்க. சூப்பரான த்ரோங்க. எக்ஸலண்ட்டாக கீப்பருக்கு அடிச்சிருக்காரு கரெக்டாக. டாட் பால் 1 ரன். செகண்ட் ஒன் அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். அகைன் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. அகைன் கேப்பில் ஃபீல்டர் கையில் தான் போகும். ஆகாஷ் இருக்கார். மிஸ் பண்ண மாட்டார் ஃபீலிங்கில். சிங்கிள். 4th ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் குணால். அவரோட 5th ஒன் அகைன் தெளிவாக போட்டிருக்காருங்க. இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால் பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 1 மோர் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. மிட் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க. லாங் ஆனில் ஒரு பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் ஓவரை முடிவை கொண்டு வந்திருக்காங்க.
எங்களுக்கு முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. மைக் செட் வழங்கிய செகண்ட் ஓவர் போட எங்கள் நாகமணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க 6. ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு 6. கீப்பர் அப்டு போயிட்டாரு. பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 2 ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஆகாஷ் இருக்காரு ஃபீல்டர். கீப்பர் 2க்கு தெளிவாக அடிக்கிறாருங்க. கீப்பர் நின்று இடத்துக்கே த்ரோ வருது கரெக்டாக. சூப்பரான த்ரோ சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்கன்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு சிவா. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் தெளிவாக பாலுக்கு போய் நல்ல கேட்சுங்க. ஸோ கீப்பர் அப்டு போயிட்டு எங்கள் பேட்ஸ்மேனோட மைண்டை மாற்றி விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணால் தினேஷ் ஆன் ஸ்ட்ரைக். சப்போர்ட் பண்ணி போனார். சூப்பராக போட்டிருக்காருங்க நாகமணி. ஃபர்ஸ்ட் பால் 6 போனதுக்கப்புறம் மற்ற பால்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க. லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆகாஷ். ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க. ஐயோ சேஃபாக நல்ல எஃபோர்ட் போட்டார். ஃபுல் டாஸாக தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. எங்கள் தினேஷ் பேட்லேருந்து ஒரு 6. 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 28 ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் படம் இங்கே உமேஷ் கீப்பர் அப்டு போயிருக்காரு. சூப்பராக போட்டிருக்காருங்க. தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உமேஷ். பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. கேட்சை பிடிச்ச மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும்போது சூப்பர் கேட்ச். ஸோ உமேஷை எந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஓவர் சூஸ் பண்ணாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான விக்கெட் எடுத்திருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணால் சூர்யான் ஸ்ட்ரைக். சான்ஸ் ஃபார் காட்டன் போல்ட் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்சா பிடிச்சிட்டாருங்க உமேஷ். 3 பாலில் 2 விக்கெட் எடுத்து நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு எங்கள் பவுலிங்கில் உமேஷ். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் மணி ஹார்ட்டி விக்கெட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். கரெக்ட் இடத்துலையா பாஸ் ஸ்டாப் இருக்குது. ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்ல ஸ்டாப்புங்க. அகைன் ஒரு த்ரோ. அகைன் கீப்பர் இருக்குங்க. 3 த்ரோ அடித்தார். 3 த்ரோவும் கீப்பருக்கு கரெக்டாக வந்திருக்கு. பாலோட ஃபிஃப்த் ஒன் தர இடத்துல கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. அகைன் உமேஷே போயிருக்கு. சாரி ஆகாஷ் போயிருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் பால். பேட்டில் பட்டு பின்னாடி வந்திருக்கு. டேரக்ட் ஹிட்டான்னு பார்த்தா உள்ள சேஃபாக இருந்தாங்க. சூப்பர் ஓவர். எக்ஸலண்டாக இந்த ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு உமேஷ். 2 ரன்னுக்கு 2 விக்கெட்டை எடுத்து போட்டிருக்காரு. மேட்சுக்கு தேவையான மொமெண்டம் சேஞ்ச் ஓவராக போட்டிருக்காரு. 3 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 26 அடிக்கணும். ஸோ இந்த ஓவர் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் போட எங்கள் ஆகாஷ் பேட்டிங்கில் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. பார்க்கலாம் பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பி நின்னார். ஆனால் அங்கே தெளிவான ஃபீல்டருங்க. சரத் இருக்கார் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2வது ரன் ஓடிடுறாங்களா. ஓட்டாங்க 2 ரன். பாலோட செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. இதை 2ஆக மாற்றுறாங்களா. சிங்கிளான்னு பார்த்தா சிவா இருக்கார் ஃபீல்டர். ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா சிங்கிளாக தான் இருக்கும். நல்லது நல்ல ஃபீல்டிங்க. நீதானமாக த்ரோவையும் அடிச்சிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் தரையாக போயிருக்கு. வித்தியை கொடுக்காத பந்து. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. ஹார்ட் அண்ட் எஃபர்ட்டுங்க. உண்மையே சரியான ஃபீல்டிங்க. மிட் விக்கெட்டில் இருந்து விரட்டி வந்திருக்காரு. ஒரு 30-40 மீட்டர் கிட்ட நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். கண்டிப்பாக இந்த ஓவரில் ஏதாவது ஒரு பெரிய சட்டை அடித்தா தான் இங்கே பேட்ஸ்மேன் பக்கமாக போகும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தினேஷ். ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேன். போயிடுச்சு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலண்ட் டெலிவரி. டாட் பால். ஸோ கண்டிப்பாக பெரிய ஸ்கோரு அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ஷாட் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விழுகிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இங்கே டாட் பால் விழுகுது. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேர் சான்ஸ் பார் தாண்டி போகுதான்னு பார்த்தா லயனில் வச்சு கேட்ச் போட்டாங்க சிவா. நல்லா தான் அடித்தார். ட்ராவல் ஆகலை. ஆல் லெக் தினேஷ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. வாட் அண்ட் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. ஒரு லெக் கட்டர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. போன ஓவர் அண்ட் இந்த ஓவரில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வளச்சேரிப்பட்டி 4 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 21 ரன்னு கிட்ட அடிக்கணும். ஸோ கண்டிப்பாக உமேஷ் அவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் போட்டிருந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. கடைசி 6 பாலுக்கு 21 உமேஷ். ஃபர்ஸ்ட் ஒன்
உடச்சி போட்ட பால் சான்ஸ் ஃபார் பிகைன் த ஸ்டம்பில் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு விரட்டுறாங்களான்னு பார்த்தா சிவா விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். வாட்டனே போட்டுங்க கரெக்டான நேரத்தில் ஜம்ப் பண்ணி உள்ளே தள்ளி விட்டு போயிருக்காரு. 2 ரனோட ஸ்டாப் ஆயிட்டாங்க இந்த பாலில். 5 பாலுக்கு 19 செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பாலோட தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க. 6 சூப்பரான ஒரு 6 மேட்ச்ல இங்க மொமெண்டத்தை சேஞ்ச் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். 3 பாலுக்கு 14. கண்டிப்பா 3 பாலையும் கிளியர் பண்ணணும். என்ன பண்றான்னு பார்க்கலாம். பேட்ஸ்மேன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணாலே மேட்ச் இந்த பக்கமா சேஞ்ச் ஆகும். அங்க த்ரோ ஃபாஸ்டா அடிச்சிருக்காங்களா? த்ரோல தப்பு பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 2 ரன். நல்லா சாப்பிடுங்க. நல்ல பேட். சரி இருக்க 2 பாலுக்கு 2 பாலையும் 6 அடிக்கணும். ஸோ மேட்சை ஒரு மாதிரி ப்ரெஷராக எடுத்துட்டு போறாரு. 2 பாலுக்கு 11. இந்த பால் மேட்ச் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. இங்கே உமேஷ் ஸ்டார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. கடைசி 1 பாலுக்கு 11. லீகல் டெலிவரி ஏன்னா ஃபார் குவாலிஃபைடு வளச்சேரிப்பட்டின்னு சொல்லும் போது ஸோ இங்கே என்னோட பங்குக்கு இன்னொரு 6 அடிச்சு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. நல்ல கேமியர் வாங்க மணி. பட் மேட்சை வின் பண்ண முடியல. ஒரு 4 ரன் வித்தியாசத்தில் வளச்சேரிப்பட்டி இந்த டோர்னமெண்ட்ல பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் எங்களுடைய அண்ணன் ஆர்சி காளிதாஸ் அவர்களும் வழங்குவார்கள். மேன் ஆஃப் த மேட்ச் மணி. கடைசி வரைக்கும் மேட்சை நல்லா எடுத்துகிட்டு போனார். பேட்டிங்கில் தண்ணி ஒரு போராடி எடுத்துகிட்டு போனார். அதை பாராட்டி கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ.